கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்கரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 5/8/2024 11/8/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரைன்றதை பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க, கடகத்தில் புதனும் சூரியனும் இருக்கக்கூடிய காலகட்டம், சுக்கிர பகவான் சிம்மத்திலும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான் வக்கரகதியிலும், மீனத்தில் ராகுவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தேனால் சந்திரன் ஆயில்ய நட்சத்திரம், அதாவது கடக ராசி தன்னுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பித்து துலா ராசி 4ஆம் இடத்தில், அதாவது தன்னுடைய ராசிக்கு 4ஆம் இடமான துலாத்தில் சுவாதி நட்சத்திரம் வரலும் போகிறார். இதனால் பார்த்தேனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத ஒரு ராசிக்காகவும் பார்க்கலாம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த வாரத்தில் 7ஆம் தேதி அன்னைக்கு ஆடிப்பூரம், திருவாடிப்பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழின்னு சொல்லக்கூடிய ஆண்டாள் பிறந்த தினம். இந்த ஆடிப்பூரம், நாச்சியார் திருமொழி, திருப்பாவை, இந்த மாதிரியான விஷயங்களே வைணவ சம்பிரதாயத்துக்கு பெரிய விஷயமாக கொடுத்துருக்கக்கூடியவர். ஸ்ரீவல்லிபுத்தூரில் ரொம்பவும் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கும். அதற்கு அடுத்த நாள் 8ஆம் தேதி பார்த்தாலேயானால் ஆடித்தவஸ், கோமதி அம்மன் சங்கர நாராயணன் திருக்கோவில், சங்கரன் கோவில், ஊசி முனையில் தவம் பண்ணி சங்கரனையும் நாராயணையும் ஒரு சேர பார்க்கணுன்றதுனால பார்த்து கோமதி அம்மனாக சிவனை திருமணம் செய்து கொண்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த ஆடித்தவஸில் ஒரு 108 பிரதட்சணம் பண்ணுவாங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஏற்றத்தை கொடு, அதாவது கஷ்டங்கள் நீங்கக்கூடியது. இந்த 108 பிரதட்சணம் பண்ணுறதன் மூலியமாக கஷ்டங்கள் நீங்கிறது, அதை தவிர பிரச்சனைகள் எதாக இருந்தாலும் போகும், குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம், எல்லா விதமான சௌபாகியங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக. சஷ்டி விரதம் அது 10ஆம் தேதி அன்னைக்கு வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்றதுனால சஷ்டி விரதம் முருகனுக்கு ஏற்றது ஒரு பெரிய விசேஷம். முருகனுக்கு வேண்டிட்டு சஷ்டி விரதம் இருப்பாங்க. எதிரிகளை வெல்லக்கூடிய காலகட்டமாகும், அதாவது வெல்றதுக்காகும், அதை தவிர எந்த ஒரு கஷ்டங்களை விட்டு வெளியில் போவதற்காகவும், குழந்தை பிராப்தி ஏற்படுவதற்காகவும் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது. இது ஒரு வருஷ காலம், அதாவது 52 வாரம் 58 வாரம் அந்த மாதிரியான விசேஷங்கள் இருப்பாங்க. சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தேன்னா, தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு ஒருவேளை நீங்கள் போக வேண்டிய கட்டாயம் இருந்தது. ஆனால் சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் நெல் இல்லைன்னா பச்சரிசி தானமாக கொடுத்துட்டு போங்க உங்களால் முடிஞ்சது. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது ஒரு ராசிக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ண. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக 5/8/2024 11/8/2024 வரை உண்டான காலகட்டம் என்னென்ன பலன் அப்படின்றது. தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்திருக்கார். அதன் மூலியமாக உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை. ஏன்னா ராசிநாதன் 6ஆம் இடத்துல போய் செவ்வாயோட சம்பந்தப்படுறது அந்த அளவு ஏற்றம் கிடையாது. மறைந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. செவ்வாயோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் தொல்லை எவ்வளோ நாள் இருந்தது அதில் ஒரு மாற்றம் கிடைக்கும். நிச்சயமாக எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்கிற, சப்தமாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிற. மறைந்த புதன் நிறைந்த கல்வியை கொடுப்பார். இருந்தாலும் 7ஆம் இடத்தினுடைய வேலைகளை அவர் பிரச்சனைக்கு உள்ளாக்குவார். எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நண்பர்கள் மூலியமாக செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போய் இருக்கிறது இந்த அளவுக்கு பெரிய ஏற்றம் கிடையாது. ஏன்னா 9ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக பார்த்தோம்னா தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள், மறைந்த இடத்துல பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய தொழில் அமையும். அதை தவிர
புதிய தொழிலுக்குன்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சொந்த தொழில் செய்பவர்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் குருவினுடைய வேலையை செய்யணுன்றதுனால வீடு சம்பந்தமாக உங்களுக்கு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அது தவிர உங்களுடைய சுகங்களுக்காக உங்கள் காரு, வண்டி, அது மாதிரியான இந்த லக்ஸுரி ஐட்டம்ஸ் வீட்டுக்குன்னு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுக்குன்னு கொஞ்சம் கடனை ஏற்றக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் 5/8/2024 11/8/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. 5ஆம் தேதி மாலை ஒரு 4:30 மணி வரலும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம், தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை தேவையில்லாமல் சொல்ல தேவையில்லை, கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திர பகவான் 9ஆம் இடத்துல போகும்போது பரிவர்த்தனை யோகம் அமையிறது. சூரியனும் சந்திரனும் பரிவர்த்தனை யோகங்கள் அமையிறது. அது 8ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் அதிபதி 8இல் ஆட்சியும் 9ஆம் அதிபதி 9இல் ஆட்சியும் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தடையானால் உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பண வரவு வரும். 9, 10 அதிபதிகள் சேர்ந்து இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய வேலை கிடைக்கும். அதுவும் கோவில் சம்பந்தப்பட்ட வேலைகள், கோவில்கள் சம்பந்தப்பட்ட பொருட்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதாவது கற்பூரம், எண்ணெய், இந்த மாதிரியான விஷயங்களில் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இது 10ஆம் தேதி மாலை அதாவது 8ஆம் தேதி காலை ஒரு 3 மணியிலிருந்து 10ஆம் தேதி மாலை ஒரு 3:30 மணி வரலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. 10ல் போய் சந்திர பகவான் இருக்கிறது 10ல் ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இதன் மூலியமாக தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும். தொழில் மூலியமாக அதிகமான நன்மையும் லாபங்களும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 10ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அமைகிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். பெரிய ஏற்றம் கிடைக்கும். கணித துறையில் இருக்கிறவங்க, சொல்லிக் கொடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ், அந்த மாதிரியாக இருக்கிறவங்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். வளர்பிறை சந்திரனாக இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி மாலையிலிருந்து 13ஆம் தேதி அதிகாலை ஒரு 2 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த காலகட்டத்தில் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். இருந்தாலும் டாப் யூனிவர்சிட்டிஸ் கிடைக்காமல் ஓரளவு மீடியம் சைஸ் யூனிவர்சிட்டிஸ் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் நீங்கள் தனுசு ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.